கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் அதிகாரங்களை செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் அதற்குரிய அன்பும் வெளிப்பாடும் நம் இடத்தில் இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். 2 சாமுவேல் 21 அதிகாரம் 16-17. அப்பொழுது 300 சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும் புது பட்டயத்தை அறையிலே கட்டி கொண்டவனுமான இஸ்பிபேனோ என்னும் ராட்சத புத்திரரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். செரியாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தீனை வெட்டி கொன்று போட்டான். அப்பொழுது தாவீதின் மனுஷர் இஸ்ரவேலின் விலக்கு அணைந்து போகாதபடிக்கு நீர் இனி எங்களோடு யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் என்று அவனுக்கு ஆணையிட்டு சொன்னார்கள். இங்கே தாவீது ராஜாவாக இருக்கிறாரு, அதிகாரம் உடையவர், அதிகாரம் செலுத்த வேண்டியவர். ஆனாலும் அன்றைக்கு தாவீது யுத்தத்திலே சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். ஆனால் ஜனங்களோ தாவீது அவசியம், ராஜா எங்களுக்கு வேணும், அவரை நாங்கள் கனமுள்ள பாத்திரமாய் பார்க்கிறோம் என்று எண்ணி அவரை பாதுகாத்தார்கள். இன்றைக்கு நம்முடைய தாயையும் தகப்பனையும் நம்ம அதிகாரம் செலுத்துகிறோம், நம்ம பிள்ளைகள் மேலே அதிகாரம் செலுத்துகிறோம், நம்ம மனைவி மேலே கணவன் மேலே அதிகாரம் செலுத்துகிறோம். இந்த அதிகாரம் செலுத்துகிற நமக்கு அவங்கள பாதுகாக்கக்கூடிய உணர்வு இருக்கணும். அவங்களுக்குரிய நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் உயிரை கூட ஒரு பொருட்டாக எண்ணாமல் நம்ம அவங்களுக்காக செயல்பட போது தான் நம்ம அதிகாரத்தை அவங்க மேலே செலுத்துறதுக்கு நமக்கு உரிமை உண்டு. எந்த நன்மையும் நம்ம செய்கிறதில்ல, எந்த காரியத்திலையும் நம்ம அவங்களுக்கு உதவியாக இருக்கிறது கிடையாது. ஆனால் அதிகாரத்தை மட்டும் செயல்படுத்துறதுக்கு விரும்புகிறோம். இப்படிப்பட்ட காரியம் தேவனுக்கு தூரமாக இருக்கட்டும். ஏனென்றால் நாம் அன்பினாலே ஒருவரிடத்தில் அதிகாரம் செலுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களும் தாவீதுக்கு அதிகாரத்தோடு ஆணையிட்டு சொன்னார்கள். காரணம், அங்கே அவர்கள் தாவீதை நேசித்தார்கள். தாவீது தங்களுக்கு அதிகம் அவசியம் என்று எண்ணினார்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாமும் கூட நம்மை சுற்றி இருக்க அநேகரை அதிகாரத்தில் வழிநடத்த வேண்டும் என்று விரும்பினால், அவர்களுக்கு நாம் சொல்லுவதை அவர்கள் கேட்க வேண்டும் என்று விரும்பினார், அவர்களை நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்காக நாம் ஒரு ஜீவனையும் கொடுப்பதற்கும் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் நம் வாழ்விலே அவர்கள் மேல் அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படும். இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் நமக்காக ஜீவனையும் கொடுக்க அவர் வந்தார். ஆகையால் நம்மேல் அவருக்கு சகல அதிகாரம் உண்டாயிருக்கிறது. அவரை நேசிப்போம், அவர் அன்பை நாம் ஏற்றுக்கொள்வோம், அவர் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிவோம். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. இயேசு நல்லவர் சபை, பாஸ்டர் பிலிப் டேனியல், மதுரை. ஜெபத்திற்கு 9843504998.